தைப்பூசம் என்பது தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமானுக்கு உகந்த மிக முக்கியமான வழிபாட்டு திருவிழாவாகும். இது ஆண்டுதோறும் தமிழ் மாதமான தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணைந்து வரும் நாளில் கொண்டாடப்படுகிறது. இந்த திருவிழாவின் நோக்கம் என்னவென்றால், அசுரன் சூரபத்மனை அழிப்பதற்காக அன்னை பார்வதி தேவி தன் மகன் முருகனுக்கு தனது ஆற்றல் முழுவதையும் திரட்டி ஞானவேல் வழங்கிய நாள்தான் தைப்பூசம் என கருதப்படுகிறது. இது தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்டிய வெற்றியின் அடையாளமாக கொண்டாடப்படுகிறது. 2026ஆம் ஆண்டு தைப்பூச திருநாளானது பிப்ரவரி 1ஆம் தேதி வருகிறது. தைப்பூச திருவிழாவை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் உள்ள தலங்களிலும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பார்கள். அது பேயால முருகன் கேயாவில்கள் அனைத்திலும் மிக முக்கியமான விழாவாக தைப்பூசம் கொண்டாடப்படும். முருகப்பெருமானுக்குரிய முக்கிய வேண்டுதல்களில் ஒன்று காவடி எடுப்பது. இந்த காவடி எடுக்கும் முறை தேயான்றிய தலம் பழனிமலை. இந்த பழனி தலத்தில் மிக முக்கிய விழாவாக கொண்டாடப்படுவது தைப்பூசம். பக்தர்கள் காவடி ஏந்தி உடலில் அலகு குத்தி யாத்திரை செய்கின்றனர். சிவன் கோயில்களில் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறும். விரதம் இருந்து பால் தேங்காய் உடைத்தல் போன்ற சடங்குகள் பின்பற்றப்படும். இதுபோல் நிறைய தகவல்களை தொடர்ந்து பெற ஜெகதவள்ளி ரவிச்சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா, உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, ஐயா ஞானதானம் தந்த உன்னை தந்தை என்பதா, உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா.